காவல் நிலையத்தில் தன் தந்தைக்கு எதிராக சாட்சிகள் இருப்பதாக கூறி போலீஸ் மிரட்டியதால் சேது மிகுந்த மனவேதனையுடன் வீடு திரும்புகிறார். அவருடன் கருப்பு மற்றும் நடேசனும் வருகின்றனர். வீட்டிலுள்ள ஈஸ்வரி மற்றும் மோகனா ஆகியோர் ராஜங்கம் ஜெயிலுக்கு போனதற்கு தமிழ்ச்செல்விதான் காரணம் என்று பழி சுமத்தி அவளை கடுமையாக திட்டுகின்றனர். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று தமிழ் வாதிட்டாலும் கோபத்தில் இருக்கும் சேதுவும் அவளை நம்பாமல் எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் என்று கூறி ஆக்ரோஷமாகச் சாடுகிறார். இந்த மன உளைச்சலாலும் அதிர்ச்சியாலும் தமிழுக்கு திடீரென கடுமையான பிரசவ வலி ஏற்படுகிறது. அவள் வலியால் துடித்த போதும் அது நடிப்பு என்று சேதுவும் ஈஸ்வரியும் அலட்சியப்படுத்துகின்றனர். ஆனால் நிலைமை மோசமாவதைக் கண்ட அப்பத்தா மற்றும் கருப்புவின் வற்புறுத்தலால் சேது அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்குச் செல்கிறார். அங்கு தமிழை பரிசோதித்த மருத்துவர்கள் அவளது நிலைமை மிகவும் கிரிட்டிக்கலாக இருப்பதாகவும் பனிக்குடம் உடைந்துவிட்டதால் வயிற்றில் இருக்கும் 2 குழந்தைகளில் ஒன்றை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்றும் கூறி அதிர்ச்சியளிக்கின்றனர். தமிழ் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதே இந்த நிலைக்கு காரணம் என்று மருத்துவர் கூறுகிறார். மயக்க நிலையிலும் தமிழ், நான் எந்த தப்பும் பண்ணலங்க, மாமா ஜெயிலுக்கு போக நான் காரணமில்லை என்று அழுது கொண்டே புலம்புகிறாள். இதைக் கேட்ட மருத்துவர், பிரசவ வலியிலும் ஒரு பெண் தன் உண்மையைச் சொல்ல போராடுவதைச் சுட்டிக்காட்டி சேதுவிடம் கேள்வி எழுப்புகிறார். இதைக் கேட்டு உறைந்து போகும் சேது தமிழ் உண்மையிலேயே நிரபராதியோ என்று முதன்முதலாக குழப்பமடைந்து அவளது நிலையை எண்ணி வருந்துகிறார். அடுத்து என்ன நடக்கும்? தமிழின் உயிரையும் குழந்தைகளின் உயிரையும் மருத்துவர்களால் காப்பாற்ற முடியுமா என்பதை பற்றி பார்ப்போம். மருத்துவமனையின் அந்த பதற்றமான சூழலில் சேதுவின் கண்கள் கலங்குகின்றன. டாக்டர் சொன்ன வார்த்தைகள் அவன் இதயத்தை சுள் என்று தைக்கின்றன. ஒரு பொண்ணு இந்த மரண போராட்டத்துல கூட தான் தப்பு பண்ணலன்னு சொல்லுதுன்னா அதுல எவ்வளவு உண்மை இருக்கும்னு யோசிங்க சேது என்று டாக்டர் கண்டிப்புடன் கூறிவிட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்குள் செல்கிறார். வெளியே காத்திருக்கும் அப்பதா, பார்த்தியா சேது, அந்த புள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட உன் மேல இருக்கிற பாசத்துலதான் அலறுது. ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம பாவி மக ஈஸ்வரி பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த புள்ளைய நோகடிச்சிட்டியே என்று ஒப்பாரி வைக்க சேதுவால் எதற்கும் பதில் சொல்ல முடியாமல் சுவற்றில் சாய்ந்து குமைந்து அழுகிறான். அதே சமயம் ஈஸ்வரி தன் மனதிற்குள், இந்த தமிழ் மட்டும் பிழைச்சுக்கு வந்தா கண்டிப்பா மாமாவை காப்பாத்த ஏதாவது வழி பண்ணுவா, இவ அங்கேயே முடிஞ்சாத்தான் இந்த வீட்ல என் ஆட்டம் செல்லுபடியாகும் என்று வன்மத்துடன் வேண்டிக் கொள்கிறாள். மோகனாவோ ஒரு பக்கம் பயத்திலும் மறுபக்கம் குழப்பத்திலும் அமர்ந்திருக்கிறாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வரும் டாக்டர், சேது, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, தமிழ் செல்விக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இப்பவே ஆபரேஷன் பண்ணி குழந்தைங்களை எடுக்கணும், ஆனா குழந்தைகளோட உயிருக்கு நாங்க உத்தரவாதம் சொல்ல முடியாது, அதே போல தமிழ் செல்வியோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, நீங்க இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க என்று ஒரு தாளை நீட்டுகிறார். கையெழுத்து போடப் போகும் சேதுவின் கைகள் நடுங்குகின்றன. டாக்டர், என் பொண்டாட்டியையும் என் 2 பிள்ளைகளையும் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர், நான் பண்ணது தப்புதான், அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது என்று கதறுகிறான். அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு செவிலியர் ஓடி வந்து, டாக்டர், பேஷண்ட் மயக்கத்திலிருந்து முழிச்சுட்டாங்க, ஆனா ரொம்ப பதற்றமா இருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு அடம்பிடிக்கிறாங்க என்கிறார். டாக்டருடன் சேதுவும் உள்ளே நுழைய தமிழ் பாதி கண்களை திறந்தபடி, என்னங்க, மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அந்த வீடியோ கேசட் தான், அதை ஈஸ்வரி அக்காதான் என்று பாதியிலேயே மூச்சிறைக்கத் தொடங்குகிறாள். ஈஸ்வரியின் பெயர் அடிபட்டதும் சேது அதிர்ச்சியில் உரைகிறான். தமிழ் சொல்ல வந்த உண்மை என்ன? ஈஸ்வரியின் சதி அம்பலமாகுமா? தமிழையும் குழந்தைகளையும் சேது காப்பாற்றுவானா என்று பார்ப்போம். ஈஸ்வரியின் பெயரை தமிழ் சொன்னதும் சேதுவின் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிறது. ஈஸ்வரி அக்காவா? அவங்க என்ன பண்ணாங்க தமிழ் என்று சேது பதற்றத்தோடு கேட்க, அதற்குள் தமிழ் மீண்டும் மூச்சு திணறி மயக்க நிலைக்குச் செல்கிறாள். டாக்டர்கள் பதற்றமடைந்து, சேது வெளியே போங்க, பேஷண்ட்டுக்கு பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமாகுது, இப்படியே போனா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஆபத்து என்று சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்றனர். வெளியே வந்த சேதுவின் கண்கள் சிவந்து போயிருக்கின்றன. நேராக அங்கே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரியன் முன்னால் போய் நிற்கிறான். அக்கா, தமிழ் மயக்கத்துல உன் பேரச் சொன்னா, வீடியோ கேசட் பத்தி ஏதோ சொல்ல வந்தா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடு, இல்லன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று கர்ஜிக்கிறான். ஈஸ்வரி ஒரு நிமிடம் நடுங்கி போனாலும் சுதாரித்து கொண்டு, ஏண்டா சேது, அந்த புழுகு மூட்டை இப்பவும் என்ன பழி போட பாக்குறாளா? அவ பண்ணின தப்ப மறைக்க என் பேரை இழுக்கிறா. அவதான் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனான்னு ஊரே சொல்லுது, நீ என்னடான்னா என்கிட்ட வந்து சண்டை போடுற என்று மழுப்புகிறாள். ஆனால் சேதுவின் பார்வை இம்முறை மாறவில்லை. தமிழ் பொய் சொல்ல மாட்டா அக்கா, அதுவும் சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவுல போராடுற இந்த நேரத்துல அவ பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்ல என்று அடித்துச் சொல்கிறான். திடீரென லேபர் வார்டுக்குள் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது.
ஒரு நிமிடம் அங்கே நிசப்தம் நிலவுகிறது. அனைவரும் வாசலையே பார்த்திருக்க நர்ஸ் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே வருகிறார். சேது சார், உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அவர் இழுக்க, ஆனா என்ன நர்ஸ், தமிழும் இன்னொரு குழந்தையும் எப்படி இருக்காங்க என்று பதறுகிறான் சேது. இன்னொரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, அதை காப்பாத்த போராடிக்கிட்டே இருக்கோம். அதே போல தமிழ் செல்விக்கு ரத்தப்போக்கு நிக்கல, அவங்க நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடுகிறார். தன் ஒரு குழந்தையை பார்த்த மகிழ்ச்சி கூட இல்லாமல் தன் மனைவியின் நிலைமையை எண்ணி சேது மருத்துவமனை தரையில் அமர்ந்து கதறி அழுகிறான். அப்பொழுது கருப்பு ஓடி வந்து, மாப்பிள, தமிழ் சொன்ன அந்த வீடியோ கேசட் பத்தி விசாரிச்சேன். அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது தமிழ் இல்ல, அது வேற யாரோ உருவம் மறைச்சு போயிருக்காங்கன்னு சிசிடிவி மூலமா தெரியுது. அந்த உருவம் பார்க்க நம்ம ஈஸ்வரி அக்கா மாதிரியே இருக்குடா என்று குண்டை தூக்கி போடுகிறான். இதைக் கேட்டதும் சேது ஆக்ரோஷமாக ஈஸ்வரியை பார்க்க, ஈஸ்வரி அங்கிருந்து நழுவ பார்க்கிறாள். உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வரும் வேளையில் தமிழின் உயிர் பிழைக்குமா, இரண்டாவது குழந்தையை டாக்டர்கள் காப்பாற்றுவார்களா என்று பார்ப்போம். கருப்பு சொன்ன வார்த்தைகள் கேட்டதும் சேதுவின் கண்களில் ஆத்திரம் பொங்குகிறது. ஈஸ்வரியை நோக்கி பாய்ந்த சேது, அக்கா, இப்ப சொல்லு, அங்க போனது நீதானே? எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் போட்டது நீதானே? ஒரு தப்பும் பண்ணாத தமிழையும் எங்க அப்பாவையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா என்று கத்தி ஈஸ்வரியின் கையை பிடித்து உலுக்குகிறான். ஈஸ்வரி தப்பிக்க வழி தெரியாமல் தடுமாறுகிறாள். சேது, அது என்று இழுக்க அங்கே இருந்த அப்பத்தா ஓங்கி ஈஸ்வரியின் கன்னத்தில் ஒரு அறை விடுகிறார். பாவி மகளே, சொந்த மாமன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. இதோ பார், உன் சதியால் அந்த புள்ள அங்க உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்ல இருக்க தகுதியே இல்லாதவ் என்று ஆவேசப்படுகிறார். அப்பொழுது லேபர் வார்டின் கதவு மீண்டும் திறக்கப்படுகிறது. டாக்டர் முகத்தில் ஒரு நிம்மதியுடன் வெளியே வருகிறார். சேது, ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு. தமிழ் செல்வியோட ரத்தப்போக்கு இப்ப கட்டுக்குள்ள வந்துடுச்சு. அவங்க இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. அதே போல அந்த 2வது குழந்தையையும் நாங்க காப்பாத்திட்டோம். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு என்று மகிழ்ச்சியான செய்தியைச் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்டதும் சேது அப்படியே தரையில் மண்டியிட்டு அழுது, நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி என்று நெகிழ்கிறான். தன் தவறை உணர்ந்த அவன் உடனே தமிழ் இருக்கும் வார்டுக்குள் நுழைகிறான். தமிழ் மெல்லக் கண்களை திறந்து சேதுவை பார்க்கிறாள். தமிழ், என்ன மன்னிச்சிடு தமிழ், உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் கோபத்துல உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீ சொன்னது உண்மைதான், எல்லாம் அந்த ஈஸ்வரி பண்ண வேலைன்னு தெரிஞ்சு போச்சு என்று சேது அவளது கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விடுகிறான். தமிழ் பலவீனமான குரலில், குழந்தைங்க எப்படி இருக்காங்க என்று கேட்க செவிலியர் 2 குழந்தைகளையும் அவளிடம் காட்டுகின்றனர். தன் குழந்தைகளை பார்த்ததும் தமிழின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிகிறது. அப்பொழுது அங்கே வந்த போலீஸ் அதிகாரி, சேது, சிசிடிவி ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு, ராஜங்கம் செய்யா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உறுதியாகிடுச்சு, அவரை இப்போவே ரிலீஸ் பண்றதுக்கான ஆர்டர் வந்துடுச்சு. ஆனா இந்த சதிக்கு காரணமான ஈஸ்வரியை நாங்க கைது செய்யணும் என்று சொல்ல ஈஸ்வரி தலைகுனிந்து நிற்கிறாள். ராஜங்கம் விடுதலையாகி நேராக மருத்துவமனைக்கு வருகிறார். தன் மருமகள் தமிழையும் பேர குழந்தைகளையும் பார்த்ததும் அவர் உணர்ச்சி வசப்படுகிறார். என்ன மன்னிச்சிடுமா தமிழ், உன்னாலதான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் என்று நெகிழ்ந்து சொல்ல அந்த இடமே ஒரு வழியாக அமைதிக்குத் திரும்புகிறது. சேது தமிழின் கையை இறுகப் பற்றிக் கொண்டு, இனிமே என் உயிர் போனாலும் உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் தமிழ் என்று உறுதியளிக்கிறான். ஒரு பெரிய போராட்டத்திற்குப் பிறகு அந்த குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி மலர்கிறது. வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.